கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த 40 நாள் தியானத்தில் இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகின்ற வார்த்தை, நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், வேதத்தில், அதாவது எபிரேயர் 6:8 வசனத்தின்படி கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு பேசுகிறார். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு வசனம் பிரியமானவர்களே, அதாவது மழையும் வசனமும்ன்ற தலைப்பில். என்னடா இது, மழையும் வசனமும்? மழை பெஞ்சாதான் பூமி செழிக்கும், மழை பெய்தால்தான் பயிர்கள் எல்லாம் கனி கொடுக்கும், இல்லைன்னா வாடி போயிடும். மழை பெய்தால் மாத்திரம்தான் அந்த பூமியில் மற்ற பயிர்களுக்கு, மற்ற விலங்குகளுக்கு உணவு கிடைக்கும். நமக்குமே சாப்பிட்றதுக்கு மழை இல்லைன்னா பஞ்சம் வந்துடும். இதுபோல் தான் பிரியமானவர்களே, இந்த மழைன்ற இடத்துல வசனமாகிய மழை நம்ம ஆத்துமால, அந்த வசனமாகிய மழை நமக்குள் இல்லை என்றால் என்ன ஆகும்? இந்த ஆத்துமா வறண்டு போயிடும். மழை பெய்யலைன்னா அந்த அந்த பயிர் விளையிற வயல்வெளியை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அப்படியே வெடித்து 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 பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்கும் மனசு. விவசாயிகளுக்கு மாத்திரம் இல்லை, அந்த பக்கம் போகிறவங்களுக்கு பார்த்தாலே ஐயோ நிலம் இப்படி இருக்கே, மழையே பெய்யலையே அப்படின்ற ஒரு வேதனை வரும். அதுபோல் தான் வசனத்தை அறியாமல் வாழ்கின்ற வாழ்க்கை இப்படித்தான் நமக்கு இருக்கும். ஏன்னா அது ஆத்துமாவை வறண்டு போக பண்ணும். நம் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை வறண்டு போக செய்யும். ஆசீர்வாதத்தில் ஒரு செழிப்பு இருக்காது, நம்ம ஆத்துமாவில் செழிப்பு இருக்காது. எவ்வளவு வசனம் வருதோ, எவ்வளவு மழை பெய்யுதோ அவ்வளவு செழிப்பு உண்டாகிறது போல, எவ்வளவு வசனங்களை நாம் தினம்தோறும் நாம் விரும்புகிறோமோ, அதை நாம் மகிழ்ச்சியாக அந்த வசனங்களை ஏற்றுக்கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். நம் வாழ்க்கையில் சமாதானம் வேணும்னா வேதம் கட்டாயம் அவசியம், வசனங்கள் தான். சங்கீதம் 119 165 வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பவர்களுக்கு, நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பவர்களுக்கு அல்ல, கர்த்தருடைய வசனத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கொஞ்ச நெஞ்ச சமாதானம் இல்லை, மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அப்போது யாரெல்லாம் தேவனுடைய வசனத்தை நேசிக்கிறீங்க? நேசிக்கிறதுனா லவ் பண்ணுறது. எந்நேரம் வசனம் மேல ஒரு தாகம், ஒரு சந்தோஷம். பைபிள் படிக்கணுன்னாலே ஒரு ஆசை. வசனங்களை மனப்பாடம் பண்ணுறது, வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறது. இப்படி இருக்கும்போது நிச்சயமாகவே நாம் எப்படி இருப்போம்னா கனிதரும் மரமாக இருப்போம். அன்றைக்கி அந்த தோட்டக்காரன் பார்த்து சொல்கிறான், அப்பா மரம் இது ஏன் இத்தனை நாள் ஆச்சு கனி கொடுக்கல, வெட்டி போடுன்றான். எபிரேயர் 6:8 அப்படித்தான் போட்டிருக்கு. முள் பூண்டுகளையும் முற்செடிகளையும் பிறப்பிக்கிற அந்த நிலத்தை அது எதுக்கு பிரயோஜனம்? சுட்டெரிக்கத்தான் பிரயோஜனம். அதுபோல் நாமும் நம் உள்ளத்தில் வசனம் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், நெஞ்சுக்குள்ளே, அதாவது நம்ம இதயத்துக்குள்ளே என்ன வரும்னா வருத்தம், கஷ்டம், பொறாமை, அதாவது என்ன சொல்கிறது, வேதனை, பண ஆசை, விபச்சார எண்ணம், பலவிதமான தேவன் அருவருக்கத்தக்க காரியங்கள்லாம் நம்ம இருதயத்தில் இருக்கும். அப்போது இதெல்லாம் என்னன்னா, இந்த முள் புதருக்கும் முற்பூண்டுகளுக்கும் முள் செடிகளுக்கும் முற்புதருக்கும் அர்த்தம். இந்த மாதிரி ஒன்று இருந்தால் தேவனுக்கு பிடிக்குமா? அப்படிப்பட்டவர்களை தேவன் அவர் வருகையின் போது நிச்சயமாக இவங்களையெல்லாம் எடுத்து இந்த அக்னியில் அவங்கள சுட்டரிக்கிறது போல நம்மை ஆண்டவர் அக்னியில், அந்த வேத நித்திய அக்னியில் இப்படிப்பட்டவர்களுக்காக நியமிக்கப்பட்டு இருக்கிறது. பெரியமானவர்களே, உண்மையிலேயே மழை என்பது வசனத்தை குறிக்கிறது. இன்னைக்கு ஆசீர்வாதமான மழை வேணுமா? ஆசீர்வாதமான வசனங்கள் நம் வாழ்க்கையில் அதை தரும். என்ன வேணும் உங்களுக்கு? சமாதானம் வேணுமா? தரும். சந்தோஷம் வேணுமா? வசனம் தரும். வசனம் ஜீவன் உள்ளது, அது உயிர் உள்ளது.
அதனுடைய ஒரு எழுத்தின் உறுப்பு கூட மாறாது. ஆண்டவர் சொல்றாரு, மலைகள் நிலை பெயர்ந்தாலும் பர்வதங்கள் இடம் மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு போவதில்லைன்னு சொன்ன தேவன் சொல்றாரு, இந்த எழுத்துல ஒரு சின்ன உறுப்பு கூட அது மாறுவதில்லை. அப்போ கர்த்தர் வசனங்கள் அது ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்த வசனங்கள், ஆசீர்வாதங்களை வேதத்தில் நிறைய வச்சிருக்கிறார். நம்ம தான் அதை கண்டுபிடிச்சு எடுத்துக்கணும், அதை சுதந்திரித்து கொள்ளணும். உள்ள இருந்து தான் சமாதானம் வரும், வெளியே இருந்து வராது. உங்களுக்கு வெளியில இருந்து சமாதானம் வருமா? அது நிரந்தரமான சமாதானம் இல்லை, அது வந்துட்டு போயிடும். ஆனா உள்ளிருந்து புறப்படுகிற சமாதானம் அது நிரந்தரமா இருக்கும். நதி போல பாயும். நதி பார்த்தீங்களா, வற்றுதா? வற்றாது. அதுபோல நம் வாழ்க்கையில் சமாதானம் நதியை போல பாய்ந்து வர வேண்டுமென்றால், நாம் மகிழ்ச்சி நம் உள்ளத்தில் பொங்கி பொங்கி இருக்க வேண்டுமானால், வசனங்கள்னால் நாம் நிரம்பப்பட வேண்டும். வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும். வசனங்கள் நம் வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும். அநேக ரொம்ப வருத்தத்தோட வேதனையோடு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்பேன், ஆண்டவர் ஏதாவது உங்கள்கிட்ட பேசின வார்த்தை இருந்தால் சொல்லுங்கள். தெரியாது அவங்களுக்கு. பரவாயில்ல, நீங்கள் வேதம் படிச்சிங்கல்ல, அந்த படித்ததில் உங்களுக்கு பிடிச்ச வாக்குத்தத்தம் சொல்லுங்கள். சொல்ல தெரியாது. சரி, நீங்கள் வேதம் படிக்கும் ஏதோ ஒன்று, பைபிளில் இருந்து ஏதோ ஒன்று சொல்லுங்கப்பா, என்ன தான் ஞாபகம் இருக்குது சொல்லுங்கப்பா. அந்த நேரம் அவங்களுக்கு தெரியலம்பாங்க. சிலர் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அவங்க வாக்குத்தத்த வசனங்கள் 2 நல்லதாக சொல்லுவாங்க. ஆம் பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு அடிப்படை என்னன்னா, மழை பெய்யாதபடி எப்படி நிலமானது வறண்டு செழிப்பிற்று போய் விடுகிறதோ, அது சுட்டெரிக்கப்படுவதற்கு அதை ஒப்பு கொடுப்பார்களோ, அது அந்த முள்ளையும் புல் பூண்டையும் விளைஞ்சிருச்சு, அது என்ன செய்வாங்க? தானாக அதை சுட்டெரிச்சாதான் நிலம் சுத்தமாகும். அப்படி இல்லைன்னாலும் காஞ்சி போய் கிடக்கிற நிலம் பார்த்தீங்களா, தானாக ஃபயர் பற்றிக்கும். எப்படி இருந்தனாலும் அது நெருப்பு பற்றிக்கிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதுபோல் தான் பிரியமானவர்களே, மற்றவர்கள் நம் வாழ்க்கையை அழிக்க வர வேண்டாம். நம் உள்ளத்தில் வேத வசனங்கள் இல்லாதபடி அதில் கவலையும் வருத்தமும் இருந்தால் நம்மை நாமே அழித்து கொள்வோம். ஏன்னா நமக்குள்ள விசுவாசம் இருக்காது. வசனம் இல்லைன்னா விசுவாசத்தை இருக்காது. அதைத்தான் ஃபஸ்ட்டு பிசாசு திருடுவான். பிசாசனோட வேலை என்னன்னா, முதல்ல விசுவாசத்தை அழிப்பான். அதுக்கு தான் வேதத்தை வாசிக்க விட மாட்டான், வேதத்தை கையிலே எடுக்க விட மாட்டான். இல்லை, கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போம், வசனங்களுக்கு முதலிடம் கொடுப்போம். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசி கொண்டே இருக்கிறார். இதை பார்த்து கொண்டே இருக்கிற அருமையான வாலிப தம்பியாக இருக்கட்டும், இல்லை வாலிப சகோதரியாக இருக்கட்டும், இல்லை வயதானவர்களாக கூட இருக்கட்டும், இன்னும் நான் வேதத்தை அவ்வளோ ஆசையாக நான் வாசிக்கலை, நேசிக்கலை, இன்னும் எனக்கு அவ்வளோ எல்லாமே தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிச்சயமாக இன்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். வேதத்தை நேசிக்க ஆரம்பியுங்கள். வசனங்கள் மேலே ஒரு தாகம் வரட்டும். வசனமாகிய ஆசீர்வாத மழை நம்ம குடும்பத்துக்குள்ளே வரும்படியாய், வசனம் பெய்ய பெய்ய, மழை பெய்ய 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 பயிர் செழிக்கிறது போல வசனங்கள் நம்ம நிரப்ப 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 நாம் கனி தருபவர்களாய் மாறும். தேவன் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவர் கூட அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறுவோம். இந்த கனி தரும் வாழ்க்கைக்கு முக்கியமானது வசனமாகிய மழை. இன்றைக்கு நாம் வறண்டு போயிருந்தா, ஒருவேளை இந்த வசனமாகிய மழையை நாம் பெற்றுக்கொள்வோமா? அந்த மழையில் நனைவோமா? அது எத்தனை அனுபவம் பாருங்கள். உண்மையில் மழையில் நினைக்கிறதுக்கு நிறையா பேருக்கு பிடிக்கும். அதுபோல் இந்த வசனமாகிய மழையில் நனைஞ்சு நாம் கனி கொடுக்கும்படியாக இந்த நாள் கர்த்தர் பேசின வார்த்தைக்கு நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுப்போம். இன்று முதற்கொண்டு வேதம் வாசிப்பதில் ஒரு சந்தோஷம் இருக்கட்டும், ஒரு மகிழ்ச்சி இருக்கட்டும், ஒரு ஆசை இருக்கட்டும். வசனங்களை முடிந்த அளவு மனப்பாடம் பண்ணுவோம். நிச்சயமாக நம் வாழ்க்கையில் ஆசீர்வாத மழை பெய்யும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.